நாளிலே நம்ம சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனத்து வரைக்கும் தியானிக்க போகிறோம். வசனம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு முதல் வசனம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு தேவனே சொல்றாங்க. லேவியராகும் நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். நம்ம எல்லாரிடத்திலும் போய் ஆலோசனை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஹல்லேலூயா. நாம ஆலோசனை கேட்கிற ஒரு ஸ்தலம் உண்டு, ஒரு நபர் உண்டு. அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு என்ன தேவையோ முதலாவது நம்ம போய் கேட்கக்கூடிய ஒரு ஸ்தலம், ஒரு இடம் அப்படின்னா அது ஏசப்பா. அவருடைய நாமமும் அவருடைய பாதப்படியிலிருந்து நமக்கு என்ன தேவையோ அந்த ஆலோசனை நம்ம அவரிடத்துல நம்ம கேட்கும்போது அவர் அந்த ஒரு மனுஷன் மூலமா பேசணுமா இல்லை அவர் ஆலோசனை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா நம்மளோடு கூட இடைப்படுகிற ஒரு தேவனா இருக்கிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு நம்ம ஒரு பொழுதும் நம்ம உடன்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதே வசனத்துல பாவிகளுடைய வழியில் நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பாவிகளுடைய வழியை நம்ம ஒரு பொழுதும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆமென். பாவிகள் ஒருவேளை ஆசீர்வாதமா இருக்கலாம், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நன்மையா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லாதது. ஆமென். பாவிகளுடைய அந்த வழியில நம்ம நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லும் பொழுது நம்ம அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். பரியாச உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை நம்ம கேலி பரியாசம் செய்யறது அது அருவருப்பான ஒரு காரியம். பரியாசக்காரர் நம்ம பரியாசம் செய்யற அந்த நபர்கள் கூட அந்த இடத்துல நம்ம போய் இருக்கக்கூடாது, சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படி தேவன் நாமே நம்ம செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருக்க அவரால் கூடும். ஆமென். நம்ம விரும்புகிற ஒரு காரியம் ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கணும். ஹல்லேலூயா. பாவிகளுடைய வழியில ஆமென் நம்ம நிற்கவோ சேரவோ நம்ம கூடாது. அதே நேரத்துல பரியாச உதடுகளை கொண்டவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. வசனம் சொல்லுது பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல கூட நம்ம உட்காரக்கூடாது. இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கிற தேவ பிள்ளைகளா இருக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எப்படியாய் நாம் காணப்படணும்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் வாக்கியவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வேதத்தை நம்ம வேதத்துல நம்ம பிரியமாயிருக்கணும், இரவும் பகலும் அதை தியானிக்கணும்னு சொல்லிட்டு வசனம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நாளில நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம வேத வசனத்தை தியானிக்கிறோமா? இரவும் பகலும் அது மேல பிரியமா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாருடைய கையில என்ன இருக்குது? நம்ம போன் வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம வேதத்தை வாசிக்கிறோமா? அதுக்கு நேரத்தை கொடுக்கிறோமா? இல்ல மற்ற காரியத்திற்கு நம்ம அது மேல வாஞ்சியா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. அதே நேரத்துல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கன்னு சொல்லிட்டு ஆமென். 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மறுபடியுமாக ஒரு விசை இந்த 3 வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். யாரெல்லாம் இந்த 3 காரியத்தை தள்ளிட்டு துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரருடைய அவங்க உட்கார இடத்துல நம்ம உட்காராமல் இருந்து இரவும் பகலும் ஏசப்பாவனுடைய வேதத்துல பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும் பொழுது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போலவும் ஸ்தோத்திரம் அவன் இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லிட்டு ஹல்லேலூயா. நம்ம செய்கிற காரியம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது தேவன் அவருடைய வார்த்தை
நிறைவேற்ற போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அருமையான இந்த நாளுக்காக நன்றியோடு கொடுமை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி, ஏசப்பா, உமக்கு பிரியமில்லாத அந்த காரியத்தை நாங்கள் விட்டு விலகி வேதத்தில் நாங்கள் பிரியப்படுகிற தேவ பிள்ளைகளாய் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஆண்டவரே, நான் இனி வேதத்திலே நான் பிரியமாயிருப்பேன், இரவும் பகலும் உடைய வேத வசனத்தை நான் தியானிப்பேன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு 3வது வசனத்துல சொல்லப்பட்டது போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். யாரெல்லாம் இதன்படி நடக்கிறார்களோ அவங்க கையிட்டு செய்கிற காரியங்களை நீர் ஆசீர்வதிக்க போகிறோம். தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். ஒருவேளை ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் அகப்பட்டு இருக்கிறார்களோ தகப்பனே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படட்டும் ஏசப்பா, உங்க நாமத்தினாலே பா. ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து பிசாசு ஒருவரையும் கொல்லாதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொருவரை உமது சித்தத்தின்படி உமது வார்த்தையின்படி நடக்க நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக உம்மிடத்தில் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறோம். தயவுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஜெபத்தை ஏசப்பா நாமத்திலே நான் தாழ்மையோடு ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேயும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.